இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, பாண்டிச்சேரியில் வாழ்கின்றவர்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள் என்று தான் நான் எண்ணுகின்றேன். ஏனென்றால் பாண்டிச்சேரியிலே எத்தனை கோவில்கள் இருக்கின்றன என்று எண்ணி பாருங்கள். அத்தனை கோவில்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எத்தனை திருப்பலி நடக்கின்றது என்று எண்ணி பாருங்கள். அத்தனை திருப்பலிகளிலும் எவ்வளவு மக்கள் கலந்து கொள்ளுகின்றார்கள், பங்கெடுக்கின்றார்கள், அவர்களையும் எண்ணி பாருங்கள். எனவே இப்படி ஏராளமான கோவில்கள், ஏராளமான திருப்பலிகள், ஏராளமான மக்கள் கலந்து கொள்ளுதல், இதையெல்லாம் பயன்படுத்தி பார்க்கின்ற போது இந்த நேரத்தில் கடவுள் சொல்கின்ற வார்த்தையை கேட்கும் பாக்கியம் பெற்றவர்கள் ஏராளமான பேர் இருக்கின்றார்கள். இப்படித்தான் கடவுள் மகிழ்வார். ஆனால் கேட்கும் அத்தனை பேரும் என்ன வார்த்தை வாசிக்கப்பட்டது, என்ன எனக்கு போதிக்கப்பட்டது, இன்று ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் ஒதுக்கி இந்த திருப்பலிக்கு வந்திருக்கின்றேன் என்றால் எதை நான் எடுத்து செல்ல வேண்டும், எடுத்து சென்று அதை வாழ்வாக்க வேண்டும் வருகின்ற வாரத்திலே என்ற ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர்களாக நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால்தான் இத்தனை ஆலயங்கள், இத்தனை திருப்பலிகள், இவ்வளவு பேர் பங்கேற்பு, இதனுடைய பலன் கிறிஸ்தவ மதத்தின் வழியாக, கிறிஸ்தவர்கள் இருக்கின்ற குடும்பத்தின் வழியாக பிரதிபலிக்கும். அப்படிப்பட்ட பிரதிபலிப்பு தான் தேவை. அதற்கு நல்ல முறையில் வாசிக்கப்படுகின்ற வாசகங்கள் எல்லாம் சிந்திக்கப்பட வேண்டும். அந்த சிந்தனைக்கு சிறப்பானதாக இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். இந்த ஞானம் கடவுளின் ஞானம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் யாரெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் சீரிய சிந்தனை உடையவர்களாக தங்கள் வாழ்க்கையை சீராக்கி கொள்வார்கள். அந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்டுவார்கள். அதுவே சிறந்த சாட்சியாக இருக்கும். எனவே அந்த வகையில்தான் இன்று அந்த ஞானம் யாரெல்லாம் அதை தேடுகின்றார்களோ, அதிகாலையில் தேடுகின்றவர்களுக்கு அவர்களுடைய வாசலிலேயே அது இருக்கும். அது வாசலிலேயே இருந்து அவர்களோடு தொடர்ந்து இருந்து கொண்டு வழிநடத்தும் என்று சொல்லப்படுகிறது. மனித நேயமுள்ள ஆவி இது மனித நேயத்தோடு ஒரு மனிதனை வாழ வைக்கும். ஆனால் அப்படியெல்லாம் இருக்கின்ற அந்த ஆவியை பெற்றவர்கள் வாழும் பொழுது எப்படிப்பட்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள் என்று இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டது. 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் மட்டும் நமக்கு வாசிக்கப்பட்டது என்றால், முதல் அதிகாரத்தினுடைய இறுதி வசனமாக இருக்கின்ற 16, அதை தொடர்ந்து வருகின்ற 2ஆம் அதிகாரம் முழுவதும் நம் எல்லோரையும் இறைப்பற்று உள்ளவர்கள், இறைப்பற்று இல்லாதவர்கள் என்று வகைப்படுத்துகின்றது. இறைப்பற்று உள்ளவர்கள், இறைப்பற்று இல்லாதவர்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் இறைப்பற்று இல்லாதவர்களாக இருக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாதவர்களாக இருக்கலாம். ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழாவிற்கு வருவலாம், மற்ற நேரத்திலே கோவிலுக்கு வர தேவையில்லை என்ற எண்ணத்தோடு இருக்கலாம். அவர்கள் எல்லாம் இந்த இறைப்பற்று இல்லாதவர்கள் என்ற லிஸ்டில் தான் வைத்துக்கொள்ள வேண்டும். இறைப்பற்று உள்ளவர்கள் தினம் தினம் கோவிலுக்கு வருவார்கள், ஞாயிறு தோறும் திருப்பலி காண்பார்கள், வாசிக்கப்படுகின்ற வாசகத்தை கேட்பார்கள், அதன்படி வாழ வேண்டும் என்று கொஞ்சம் ஏக்கம் கொள்ளுவார்கள். ஏக்கம் எடுத்தாலே போதும். நம்ம இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் நம்மை நோக்கி 1000 அடி எடுத்து வைத்து வந்து நம்மை உற்சாகப்படுத்தி வாழ வைப்பார். எனவே இறைப்பற்று உள்ளோர், இறைப்பற்று இல்லாதவர். இந்த இறைப்பற்று இல்லாதவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்று இன்றைய அந்த வாசகத்தினுடைய முற்பகுதியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது வாசிக்கப்படவில்லை. இவர்கள் சாவோடு ஒப்பந்தம் செய்து கொள்வார்களாம், இறப்போடு ஒப்பந்தம் செய்து கொள்வார்களாம். இறைப்பற்று இல்லாதவர்கள் இறப்பை ஏங்கி நண்பனாக கருதி அதோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு அதோடு தோழமை வைத்துக் கொள்வார்களாம். எதனால் அப்படிப்பட்ட ஒரு தோழமை வைத்திருப்பார்கள் என்றால், நமது உயிர் மூச்சு வெறும் புகை எவ்வாறு மறைந்து விடுகிறதோ அவ்வாறு நமது வாழ்க்கை மறந்துவிடும். அவ்வாறு மறைந்து விடுகின்ற போது எதற்காக நாம் அலட்டி கொள்ள வேண்டும்? கொஞ்ச நாள் தான் வாழப்போகிறோம். வாழுகின்ற போது நாம் எதை பற்றியும் அலட்டி கொள்ள தேவையில்லை. எனவே தான் அவர் சொல்லுவார்கள், எனவே வாருங்கள், இப்போதுள்ள நல்லவற்றை தூய்ப்போம். let us enjoy the good, the best in the world. எதுவெல்லாம் சிறந்ததோ அதையெல்லாம் நாம் சுவைத்து மகிழ்ந்து வாழ்வோம். அதைவிட இன்னும் அதிகமாக, ஏனென்றால் வாழ வேண்டிய நாட்கள் கொஞ்சம்தான். இந்த கொஞ்சம் நாட்களிலே எல்லாவற்றையும் அனுபவித்து விட வேண்டும். என்ஜாய் த மேக்சிமம் என்ற விதத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. இளமை உணர்வோடு படைப்பு பொருட்களை முழுவதும் பயன்படுத்துவோம். இந்த யூத் இளமையோடு இருக்கின்ற அந்த காலத்திலேயே எல்லாவற்றையும் அனுபவித்து தூய்த்து விடுவோம். இந்த காலத்தில் அதைத்தானே பார்த்து கொண்டிருக்கின்றோம். வீக்கெண்ட் எப்படி இருக்கிறது பாண்டிச்சேரி. எனவே அவ்வாறு பார்க்கின்ற போது சாவோடு உடன்படிக்கை செய்து கொண்டு
அந்த சாவு எனக்கு வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இருப்பார்கள். இவர்களுக்கு நீதிமான்களை பார்த்தால் எரிச்சலாக வரும். அதுதான் இன்றைய தியான பாடல். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இரண்டாம் தியான பாடல் மிக மிக அருமையானது. எதிரியிடமிருந்து காக்க வேண்டுதல். இந்த எதிரி யார் என்றால் இறைப்பற்றில்லாதவர்கள். இந்த இறைப்பற்றில்லாதவர்கள் கோவிலுக்கு இறைப்பற்றோடு வருவர்களை பார்த்தால் இவங்களை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குப்பா. இவங்க நம்மளை குற்றவாளிகளைப் போல் காட்டுகின்றார்கள். நாங்கள் கோவிலுக்கு செல்லுகின்றோம், நீங்கள் இறைப்பற்றில்லாமல் இருக்கின்றீர்கள். எனவே இவர்களை பார்க்கின்ற போதெல்லாம் நமது வாழ்க்கையை சுட்டி காட்டுவதை போன்று இருக்கிறது. எனவே இறைப்பற்றுள்ளவர்கள் இறைப்பற்றில்லாதவர்களுக்கு எதிரியாக இருக்கின்றார்கள். எனவே அந்த எதிரிடமிருந்து என்னை காக்க வேண்டும் என்று தான் என்று பதில் உரையாக நாம் பாடினோம். அதை உணர்ந்து சிந்தித்து சொல்லக்கூடிய விதத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும். என்ன, என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். யாரோடு இருக்கிறார்? என்னோடு இல்லை, என்னோடு எப்போதுமே இருக்கின்றார். என் வாழ்வுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கின்றார்களோ அவர்களோடு கடவுள் இருக்கின்றார். இங்கே இறைப்பற்றில்லாதவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இறைப்பற்றுள்ளோரை பார்த்து வாருங்கள் அவரை கொன்று போடுவோம், வாருங்கள் அவர்களை அழிப்போம், அவர்களை எது வேண்டுமானாலும் செய்வோம், அவர்களுக்கு நாம் தீங்கிழைத்து அவர்களுக்கு இல்லாது பொல்லாதது எல்லாவற்றையும் செய்து அதன் வழியாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? போதுண்டா, வாழ்ந்தது போதும், இந்த பொல்லாத மக்களோட நம்மளால் வாழ முடியாது, துஷ்டனை கண்டா தூர விழுகின்ற மாதிரி வாழ முடியாது, சீக்கிரம் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அந்த நல்லவர்கள் இருப்பார்கள் என்று தீயவர்கள் எண்ணுகின்றார்கள். எனவே அந்த நேரத்தில் தான் இந்த தீயவர்களிடமிருந்து எனக்கு ஆதரவாக யார் இருக்கின்றார்களோ, இதுதான் முக்கியமான ஒன்று. அன்பானவர்களே, இறைப்பற்று இல்லாதவர்கள் இறைப்பற்று உள்ளவர்கள், இறைப்பற்று இல்லாதவர்கள் இறைப்பற்று உள்ளோருக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்றால் இந்த இறைப்பற்று உள்ளவர்களுக்கு ஆதரவாக நீ இருக்க வேண்டும். உன் குடும்பத்திலே கோவிலுக்கு போகக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அப்பா அம்மா யாராக இருந்தாலும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். உங்களுடைய விசுவாசத்தால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நீ அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்காக ஜெபிக்கின்ற போது உன்னோடு கடவுள் இருப்பார். அதுதான் இங்கே இருக்கிறது. என் தலைவர் என் வாழ்வுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கின்றார்களோ அவர்களோடு இருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட கடவுளுடைய இருப்பு என்னோடு இருக்கின்ற போது எந்த தீயவர்களும் எனக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது. இந்த தீயவர்கள் எங்கிருந்து வருவார்கள்? உன் பக்கத்திலே இருப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மார்க்கு நற்செய்தி 16 அதிகாரத்திலே 8 அதிகாரம் முடிந்த பிறகு 8ஆம் அதிகாரம் வரையில் புதுமைகள் எல்லாம் செய்து தான் யார் என்று அவர் காட்ட ஆசைப்படவில்லை. யாரெல்லாம் நோயிற்றிருந்தார்களோ அவர்களை கொண்டு வந்தார்கள், அவர்களுக்கெல்லாம் குணம் கொடுத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அதை வைத்துக்கொண்டு இவர்களாக இன்னும் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வல்லமை படைத்தவர், எது வேண்டுமானாலும் செய்வார், பசியோடு இருக்கின்றவர்களுக்கு உணவு கொடுப்பார், வயிறு நிரம்ப கொடுப்பார், இறந்தவர்களை உயிர்ப்பிப்பார், இப்படியெல்லாம் செய்கின்றவர் இவர். ரோமையரிடமிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பார். எனவேதான் யார் பெரியவர்? ஆட்சி அதிகாரத்தோடு வருகின்ற போது யார் பெரியவர்? நீயார் ஆனா எனக்கு அதிகாரம் கொடுப்பாரா? என்னை பக்கத்தில் உட்கார வச்சுப்பாரா? எனக்கு என்னென்ன போஸ்ட் கொடுக்கணுமோ கொடுப்பாரா? எந்த விதத்தில் தான் வாதாடி கொண்டு வந்தார்கள். அவரிடம் கேட்ட உடனே வாய் மூடிக்கிட்டாங்க. ஒன்றும் பதில் சொல்ல முடியல. என்ன வாதாடி கொண்டு வந்தீர்கள்? என்ன சொல்றது? நாங்கள் யார் பெரியவன்னு வாதாடிட்டு வந்தோன்னு சொல்ல முடியுமா? அதற்கு முன்னால் என்ன சொன்னார்? 2ஆம் முறை தன்னுடைய பாடுகளை பற்றி அறிவிப்பார். நான் எருசலேமுக்கு செல்லப் போகின்றேன், அங்கே இதுவெல்லாம் எனக்கு நடக்கும் என்று சொன்னார். கூடவே இருந்தவர்கள் இயேசுவை புரிந்து கொண்டு, ஐயோ இயேசுவே, இத்தகைய பாடுகள் உமக்கா என்ற கேள்வியை கேட்டிருக்கலாம். அதை கூட கேட்பதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை. எனவே அந்த துன்பத்தை கொடுக்கின்றவர்கள் நீ துன்பத்தோடு இருக்கின்ற போது உன் பக்கத்திலேயே இருப்பார்கள், இறைப்பற்றில்லாதவர்கள் இருப்பதை போன்று. அப்படி இருந்து அவர்கள் புரிந்து கொள்ளாத போது தான் அவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பினையை கொடுக்கின்றார். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள், நல்லவர்களாக இருக்க முற்படுங்கள் என்று சொல்லி அதனுடைய அறிவுரையாகத்தான் என்ற 2ஆம் வாசகம். உங்கள் ஜெபம் ஏன் கேட்கப்படுவதில்லை? காரணம் என்ன? சண்டை சச்சரவு, பிளவுகள், அந்த இறைப்பற்றில்லாதவர்களையும் இருக்கக்கூடிய குணநலன்கள் எதுவோ அதுவெல்லாம் உங்களிடம் இருக்கிறது. அது இருக்கின்ற காரணத்தினால் தான் உங்கள் ஜெபம் கேட்கப்படுவது கிடையாது என்பார்கள் என்று சொல்லுகின்றார். இதையெல்லாம் ஆழ்ந்து சிந்திப்போம். கோவிலுக்கு வருகின்றோம், இறை ஞானம் உள்ளவர்களாக இவ்வளவு பேர். உண்மையிலேயே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மாலை திருப்பலி நடைபெறுகின்ற போது ஐயோ நம்மளுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே என்று நான் ஏங்குவேன். என்றால் காலையில் 8 மணிக்கே என் பூசை முடிஞ்சிடும், மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பூசை வரும். ஆனால் இன்று இந்த பாக்கியம் கிடைத்த போது கோவிலுக்கு வந்தவர்கள், கோவிலுக்கு வெளியே இருக்கின்றவர்கள் யாரெல்லாம் நான் சொன்னேனே, பாண்டிச்சேரியில் நிறைய கோயில், நிறைய பூசை, நிறைய மக்கள் வருகின்றார்கள்.
ஆனால் வந்தவர்கள் என் வார்த்தையை கேட்கின்றார்களாம், என்னுடைய வார்த்தையை கேட்டு சிந்திக்கின்றார்களா என்று இயேசு சொல்லுகின்றார். இந்த சின்ன குழந்தை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள், என்னை ஏற்றுக்கொண்டுள்ளவர் என்னை அனுப்பிய தந்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அப்படி என்றால் நான் பேசுவதை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களும் என் தந்தையை சொல்வதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அப்படி கடவுளுடைய வார்த்தையாக இதை கேட்டு வாழ முற்படுகின்ற போது தான் நமது வாழ்க்கை சீராகும். எனவே இன்று ஞானத்தோடு இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்ற போது, தீயவர்களிடமிருந்து நம்மை காக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற போது, நான் யாராக இருக்க ஆசைப்படுகின்றேன்? இறைப்பற்று உள்ளவராக இருந்து எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவராக இருக்கின்றேனா? அதை வைத்துக்கொண்டு நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே வா என்னோடு விண்ணகத்தில் இரு என்று அழைப்பை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அதற்காக வேண்டுவோம். ஆமென்.